Hi friends, நம்ம இந்த வீடியோ மூலமா என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா Samsung J7 2016 அப்படின இந்த போன்ல ஹார்ட் ரீசெட் செய்ததுக்கு பின் பழைய யூசர் Gmail ID பாஸ்வேர்ட் கேக்குது. இந்த ஐடி பாஸ்வேர்ட் இல்லாமலுக்கு எப்படி இந்த போனுக்குள்ள நம்ம உள்நுழையலாம் அப்படினத வாங்க பார்க்கலாம். ஹார்ட் ரீசெட் செய்யும்போது FRP லோ கொண்ட்ல இருக்கும்னு சொன்னா நம்ம ஹார்ட் ரீசெட் செய்தா வந்துட்டு பழைய யூசர் Gmail ID பாஸ்வேர்ட் கேக்கும்ன்றத லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா பாத்திருக்கோம். அதே பிரச்சனை தான் இந்த போனுக்கு வந்திருக்கிறது. இந்த போன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஹார்ட் ரீசெட் சக்சஸ்ஃபுல்லா செய்யப்பட்டுட்டு பழைய யூசர் Gmail ID பாஸ்வேர்ட் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கு. பழைய யூசர் Gmail ID பாஸ்வேர்ட் வந்துட்டு எனக்கு தெரியாது. இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதை நமக்கு செய்யறதுக்கு வந்துட்டு பிசில ஒரு டூல் ஒன்று நமக்கு தேவை. sumfw.com க்கு போயிட்டு sumfw FRP டூல் அப்படின்ற அந்த டூல் என்ன செய்யுங்கன்னு சொன்னா டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு பின் நான் பிசில இன்ஸ்டால் பண்ணிக்கொள்றேன். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டூலை நான் ஓபன் ஆக்கி கொள்றேன். இந்த டூலை ஓப்பன் ஆக்கும் போது உங்களோட ஃபோனில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் *0*#ன்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த நம்பரை எமர்ஜென்சி கோலுக்கு போயிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் டயல் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட ஃபோன் வந்துட்டு ஹார்ட்வேர் டெஸ்ட் மோட்டில் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ USB கேபிளை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பிசியோட கனெக்ட் ஆகி கொள்கிறேன். நான் கனெக்ட் செய்ததுக்கு பின் ரிமூவ் FRP அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு அந்த ஃபோனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ADP அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற மூட்டை வந்துட்டு எனேபிள் பண்ணுறதுக்குரிய முயற்சியை செஞ்சு கொள்ளும். இப்போ ஃபோனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். அதில் எலோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோனில் இருக்கிற அந்த Gmail ID சக்ஸஸ்ஃபுல்லாக பைபாஸ் ஆகிக்கொள்ளும். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் ஸ்டார்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபோனுக்குள்ளே நீங்கள் தொடர்ச்சியாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். பிடிச்சிருந்த மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ.